செய்திகள் தொடர்கின்றன. விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வனத்துறை அதிகாரிகளை வர சொல்லுங்கள் என வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் கையெடுத்து கும்பிட்டு போட்டு தனது கோரிக்கையை முன்வைத்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். வருவாய் கோட்டாட்சியர் வில்சன் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்களின் தேவைகளை குறித்து மனுக்களாகவும் விவாதங்கள் மூலமும் முறையிட்டனர். மெயின் பிரச்சனையே வாழ்வாதாரத்துக்கு பால் தாங்க. பால் ரேட்டு ஏற்றினாங்கன்னா 12 பாயிண்ட்டுங்கய்யா, 12 பாயிண்ட்டுக்கு 36 பைசா ஏத்துறாங்க. ஆனா இறக்கும் போதுங்கய்யா 86 பைசா பால் இறக்குறாங்க. 11 பாயிண்ட்டுக்கு 86 பைசா கீழே இறக்குறாங்க. ஆனா ஏற்றும் போது 30 பைசா மட்டும்தான் ஏத்துறாங்க. இன்னைக்கு வெறும் 26 ரூபாங்க ஐயா. எல்லா தனியார் நிறுவனமும் ஒன்று சேர்ந்து விலையை குறைச்சிட்டு வந்துட்டே இருந்துட்டாங்க. அமுல் நிறுவனம் இன்னைக்கு தருமபுரி காவேரி படத்தில் மட்டும்தான் இருக்கு. 35 ரூபாய் இன்னைக்கு லிட்டருக்கு அவங்க ஸ்டார்டிங் ரேட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும்போது தனியார் நிறுவனத்துக்கு ஏங்க கட்டுப்படி ஆகல. அந்த அமுல் நிறுவனத்தை ஏன் தருமபுரி மாவட்டம் முழுசும் ஒப்புதல் கொடுக்கல எங்களுக்கு. இன்னைக்கு போட்டி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பாலுக்கு வேலை இருக்கும். பல லட்சம் டன் பால் பவுடர் சென்னையில இறக்குமதி பண்ணி புழு வச்சு வச்சிங்க. இப்ப அது டெட்ரா பாக்கெட்ல போட்டு அடைச்சிட்டு இருக்கிறாங்க, சுத்தகரிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விவசாயிகளுடைய கறந்து இருக்கிற பாலுக்கு இன்னைக்கு ரேட்டு கிடையாதுங்க. விஷம் குடிச்சு விஷ சாராய குடிச்சவனுக்கு 10 லட்சம். ஆனா நாங்க காலம் முழுசு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் இல்லைங்க லிட்டருக்கு. இன்னைக்கு கால சூழ்நிலை இன்னைக்கு தண்ணி விக்குதுங்க 30 ரூபாய். ஆனா பால் போகலைங்க அந்த ரேட். வாழ்வாதாரம் நாங்க அதையும் நம்பிதான் இன்னைக்கு இருக்கிறோங்க ஐயா. அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு தமிழ்நாட்டில் மத்திய அரசு பனை மரத்துக்கு ஒரு பனை மரத்துக்கு 25,000 மானியம் கொடுக்குறாங்க. ஒரு பனை மரத்துக்குங்கய்யா பட்டா லேண்டில் இருக்கிறதுக்கு. ஆனா தமிழக அரசு 3 வருஷமா ஸ்டாப் பண்ணி வச்சுறாங்க. 1400 ரூபாய் ஒரு பனை மரத்துக்கு. நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் தான் அது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் இருக்குங்கய்யா. ஆமாங்கய்யா, மாவட்டத்தில் அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டுங்க ஐயா. அது என்னன்னு தெரியாதுங்கய்யா. முழுமையா அது நான் பார்த்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு வானம் பார்த்த பூமிங்கய்யா. ஈச்சம்பாடி அணைக்கட்டு வரும் வரும் வரும்னு நாங்களும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோங்க ஐயா. இப்ப கூட்டுறவு சொசைட்டில கடன் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் பேங்க்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விவசாயி எப்படிங்க கட்டுவாங்க? ஒரு வருஷத்துல வாழ்வாதாரத்துல வனவிலங்குகள் மிகப்பெரிய சேதாரம் பண்ணிக்கிட்டு விவசாய பயிர்களை. ஐயா வனத்துறை அதிகாரி ஐயா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். உங்க அதிகாரி ஐயா கிட்ட சொல்லுங்க ஐயா, எங்களை வர வேணாம்னு சொல்றாங்க, உங்களை வர சொல்றாங்க கூட்டத்துக்கு. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் லேண்டுக்கு உங்களை வர சொல்றாங்க, மூளை பார்ப்போம் அப்படின்னு போய் சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க, நாங்க ஒரு 100 விவசாயி சேர்ந்து உங்களுக்கு நாளில் இதுதான் கடைசி கோரிக்கை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. யானைக்கு சோள பொறி கொடுக்கற மாதிரி உங்க பார்க்கணும் எங்களுக்கு வேணாம். ஒண்ணு நாங்க சொல்றது செய்யுங்க. உங்க வனவிலங்கு நாங்க சொல்ல முடியுமா? ஐயா ஒரு அமைச்சர் ஐயா ஒரு சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாருங்க ஐயா. பால் ஊட்டு விலங்குகளை சுடக்கூடாதுன்னு சொல்றாருங்க ஐயா. சென பண்ணிகளை சுடக்கூடாதுன்றாரு ஐயா. இதை நாங்க எப்படிங்க பாக்குறது? அது எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்? எனக்கு அது ஒன்றும் புரியலைங்க ஐயா. நானும் சில விஞ்ஞானிகள் எல்லாம் கேட்டு பார்த்தேன் ஐயா. சென பண்ணி எது பால் பண்ணி எதுன்னு எனக்கே தெரியல. ஒரு சட்டசபையில ஒரு அமைச்சர் பேசலாம் இல்லையா? சொல்லுங்க. பாருங்க, ஒவ்வொரு விவசாயியும் அந்த பகுதி பாவட்டி பகுதியில் சேதார விவசாயி தற்கொலை ஒண்ணுதான் பண்ணிக்கல. ஒவ்வொருத்தர் அரசு அதிகாரியும் மாத்துது. உங்களை விவசாயியோட புள்ளன்றதோட அரசு அதிகாரி நினைப்பது உங்களுக்கு அதிகமாக. இது இன்னையோட இந்த மாதிரி விவசாய சேதாரத்துக்கு பதில் சொல்லணும்னா நீங்க வாங்க காவல் இருங்க. நாங்க இருக்க மாட்டோம் எங்க பொருளுக்கு. இல்லையா நாங்க பண்ற பொருள் சேதாரம் என்னவோ 2 மடங்கு கொடுங்க. 50,000 செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. இந்த சோள பொறி தர நினைப்புல எங்களுக்கு வேணாங்க விவசாயிக்கு.